தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா நாளை மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ளது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். என்னென்ன ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது? கள விவரங்களை பதிவு பண்ணலாம் தாயுமானவன். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய 2வது ஆண்டு துவக்க விழா மாமல்லபுரத்தை அடுத்த பூஞ்சேரி கிராமத்தில் நாளைய தினம் நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தவேக தலைவர் விஜய் நாளை காலை பனையூர் இல்லத்திலிருந்து சரியாக காலை 9:30 மணி அளவில் புறப்பட்டு காலை 10 மணி அளவில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பார் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், பேரூர் நகர கழக நிர்வாகிகள் மற்றும் அணி தலைவர்கள் என சுமார் 2500க்கும் மேற்பட்டோருக்கு அழைப்பென்பது விடுக்கப்பட்டு அதற்கான பாஸ் என்பது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. பாஸ் பெற்ற அனைவரும் நாளை காலை சரியாக 8 மணிக்குள்ளாக இந்த தனியார் நட்சத்திர விடுதிற்கு வருகை தர வேண்டும் என தலைமையின் சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வரக்கூடிய நபர்கள் அனைவருமே செல்போன் எடுத்து வரக்கூடாது என்ற ஒரு அறிவிப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, நாளைய தினம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கக்கூடிய தவேக தலைவர் விஜய் பல்வேறு அரசியல் கருத்துக்களை முன்னெடுப்பார் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சமகால நிகழ்வுகளை பார்த்தோம் என்றால் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அது குறித்தான பல்வேறு கருத்துக்களை விஜய் அவர்கள் வெளியிடுவார் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதேபோல் மும்மொழி கொள்கை தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்களை அவர் வெளியிடுவார் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நாளைய தினம் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியை பொறுத்தமட்டில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய், அதேபோல் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், அதேபோல் தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, தேர்தல் வியூக வகுப்பாளர்களாக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் பிரசாந்த் கிஷோர் ஆகியோர் மேடையில் அமர்வார்கள் எனவும் பல்வேறு கருத்துக்களை அனைவருமே வெளிப்படுத்துவார் எனவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தற்போது இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல வட நெம்மேலி முதல் மாமல்லபுரம் அந்த பூஞ்சேரி வரைக்கும் பார்த்தோம் என்றால் வழி நெடுகிலும் பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. விஜய் அவர்களை வரவேற்பதற்கு தவேகவினர் தயாராகி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் ஆங்காங்கே பல்வேறு மாற்றுக் கட்சியினரின் சார்பில் அந்த பேனர் கிளிப்பு சம்பவங்களும் இன்று காலை அரங்கேறி இந்த ஒரு சூழல்ல வழி நெடுகிலும் பாதுகாப்பு என்பதும் போடப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த பூஞ்சேரி பகுதியை பொறுத்தமட்டில் பார்த்தோம் என்றால் பவுன்சர்கள் வரவழைக்கப்பட்டு சுமார் 100க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். நாளைய தினம் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நிர்வாகிகள் வந்த வண்ணம் இருக்கக்கூடும் என்பதால் வழி நெடுகிலும் அந்த தடுப்புகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பணிகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாஸ் இருப்பவர்களை தவிர வேறு யாரும் உள்ளே நுழையாத வகையில் கண்காணிப்பு பணிகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.